Redmi அவங்களோட Note 11 சீரிஸில் இன்னைக்கு Redmi Note 11 SE அப்படிங்கிற புது மாடல் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோனை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் இந்த ஃபோனை பற்றி என்னோட ஒப்பீனியன் என்ன, நீங்கள் இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். Redmi Note 11 லைனப்பில் ஆல்ரெடி ஒரு 5 ஃபோன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ புதுசாக இந்த ஃபோனை சேர்த்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் கஸ்டமர்ஸுக்கு என்னென்ன ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதே கன்ஃபியூஷனாகி போய் நிற்கிறாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கே ஃபஸ்ட்டு என்ன தோணும் அப்படின்னா, இதில் எந்த ஃபோன் வாங்க, இந்த ஃபோனுக்கு இந்த ஃபோனுக்கு 1000 ரூபா தான் வித்தியாசம், இல்லை இந்த மாடலுக்கும் அந்த மாடலுக்கும் என்ன பெரிய சேஞ்சஸ் இருக்குது, டிசைன் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இதை கொஞ்சம் Xiaomi ஸ்டாப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் லான்ச் பண்ணும்போது பிக் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே இருக்காது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது எதை பிக் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. Redmi Note 11 SE ஒரு டிசைன் பொறுத்தவரை Redmi 10 சீரீஸில் என்ன டிசைன் கொடுத்துருந்தாங்களோ கிட்டத்தட்ட அதே டிசைன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை அண்ட் டிசைன் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்தவரை 6.43 inches 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்பிளேக்கு இங்கே AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை Full HD+. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை இங்கே 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிஸ்பிளே 8-பிட் கலர் சப்போர்ட்டட் டிஸ்பிளே அண்ட் மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் பொறுத்தவரை 1100 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக DCI-P3 கலர் கேமரா சப்போர்ட் இருக்குது. கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பொறுத்தவரை 4,50,000:1 அப்படிங்கிற அளவுக்கு நல்ல கான்ட்ராஸ்டான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டிஸ்பிளேயோட ஷார்ப்னஸ் பொறுத்தவரை 409 pixels per inch. ஸோ நல்ல ஷார்ப்பான இமேஜஸ் வீடியோஸ் இந்த டிஸ்பிளே மூலமாக உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ப்ராசஸர் MediaTek Helio G95 ரன் ஆகுது. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மல் கேஷுவல் கேமிங்காக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் ஹெவி இன்டென்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த ப்ராசஸரால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் கேமிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் மீடியம் கிராஃபிக்ஸ் கேம் வரைக்கும் உங்களால் ஈஸியாக ப்ளே பண்ணிக்க முடியும். ஹை கிராஃபிக்ஸ் போனீங்கன்னா ஃப்ரேம் ட்ராப்ஸ் கண்டிப்பாக இந்த ப்ராசஸரில் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஹை கிராஃபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எந்த மாடல்லையுமே ஹை கிராஃபிக்ஸ் எதிர்பார்க்க முடியாது. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6GB LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 64GB UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோன் ஒரே வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ் குவாட் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைமரி சென்சர் 64 MP வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதோட அப்பேச்சர் பொறுத்தவரை f1.9. இந்த சென்சரோட சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/1.97 inches பெரிய சென்சர். அண்ட் பிக்சல் சைஸ் பொறுத்தவரை 0.7 மைக்ரான்ஸ் பிக்சல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் செகண்டரி சென்சர் 8 MP அல்ட்ரா வைட் கேமரா 180 டிகிரி வரைக்கும் நல்ல வைடாக இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் வழக்கம் போல் 2 MP டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் வீடியோஸ்ன்னு சொல்லும்போது இந்த கேமரா மூலமாக 4K 30 FPS வரைக்கும் உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபுல் ஹெச்டியுமே 60 FPS உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை 13 MP, இதோட அப்பேச்சர் f2.45. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராக்கும் ஃபுல் ஹெச்டி வீடியோ 30 FPSல உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்தவரை இங்கே 5000 mAh கொடுத்துருக்குறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 wattsக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இந்த ஃபோனோட பாக்ஸில் சார்ஜர் இன்பில்ட்டாக வராது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்பிள் பண்ணாங்க, அடுத்து சாம்சங் பண்ணாங்க, ரியல்மி கூட ஒரு மாடல் பண்ணாங்க, C35 சம்திங் மாடல் ஏதோ பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரெட்மியும் இந்த மாடலில் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிமேல் வர மாடல்ஸில் சார்ஜர் இன்பில்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். இப்படி பண்ணும்போது மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிற பார்த்து தான் பண்ணுவாங்க. இவ்வளோ தூரத்துக்கு வாங்கிட்டு ஒரு சார்ஜர் பாக்ஸ்க்குள்ளே இன்க்ளூட் பண்ணல அப்படிங்கும்போது ஒரு பெரிய நெகட்டிவ் தான். இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர். Note 11 SE Android 11 தான் இன்னுமே ரன் ஆகுது. இதுக்கு மேலே MIயோட ஓன் UIயான MI UI வெர்ஷன் 12.5 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு டியூல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது, 3.5mm ஜாக் இருக்குது, ஹைரஸ் ஆடியோ சர்டிஃபிகேஷன் சப்போர்ட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் 5G சப்போர்ட் கிடையாது. இந்த ப்ராசஸரால் மேக்ஸிமம் 4G மட்டும் தான் சப்போர்ட் பண்ண முடியும். 5G சப்போர்ட் இந்த ப்ராசஸரால் சப்போர்ட் பண்ண முடியாது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பொறுத்தவரை ஃபோனோட பவர் பட்டன் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கூடவே ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபோனோட டைமென்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் 179 grams அண்ட் திக்னஸும் 8.29 mm திக்னஸ் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங். Redmi Note 11 SEயோட ப்ரைஸிங் பொறுத்தவரை 13,500 rupeesக்கு இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கேட்கும்போது இந்த ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். இது வேறு எந்த ஃபோனும் கிடையாது. ரெட்மி நோட் 10S அப்படிங்கிற ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோனை அப்படியே நேம் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் இந்தியன் மார்க்கெட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ரெட்மியில் இருக்கிறது போக்கோவில் லான்ச் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ரீபிராண்ட் பண்ணி தான் லான்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரெட்மியே அவங்களோட ஓன் ஃபோனை ரீபிராண்ட் பண்ணி ஜஸ்ட் நேம் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே தவிர வேறு எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனுமே இங்கே சேஞ்ச் பண்ணல. அடிஷ்னலாக வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சார்ஜரையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ சார்ஜரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு லான்ச் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்க அப்படின்னா இதை விட பெட்டரான ஃபோன்ஸ் நிறைய இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் சார்ஜர் 33 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் சார்ஜர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அடிஷ்னல் காசு கொடுத்து நீங்கள் வாங்கணும். ஸோ அதுக்கு இதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். இல்லை ரெட்மி நோட் 10SE இருக்குது, 6128 15,000 ருபீஸ்க்கு இருக்குது. நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன் கூட வாங்கிக்கலாம். ஸோ ஓவராலாக இதான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் சார்ஜர் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பிராண்ட்ஸ் அவாய்ட் பண்ணியே ஆகணும். பட் இப்போ ரெட்மியும் தொடர்ந்து பண்ணும்போது இனிமேல் ரியல்மி பண்ணுவாங்க, விவோ, ஓப்போ எல்லாருமே கண்டினியூஸாக பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு இது போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ அந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.